ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு யாரு பாக்குறதுனே தெரியாது அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தது அவங்க காம்போ ரெண்டுமே. படத்துல பாட்டு எதனா வச்சிருக்காங்க? பாட்டெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு சாங் தான். பட் அது பேக்ரவுண்ட்ல வருது, அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. லைக் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸா இருந்தது. லைக் ஒரு கமல்ஹாசன் சார் வாய்ஸ்ல இருக்கும் அந்த சாங். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன்ல ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு, லைவ்லியா இருந்தது. ஜல்லிக்கட்டுல காமிச்சிருக்கீங்க. ஆமா, அது நல்லா இருந்தது, அது கூஸ் பம்ப்ஸா இருந்தது. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் பத்தியும் சொல்லியிருக்காங்க, லைக் தமிழ் முன்னாடி இருந்த மன்னர்கள் பத்திலாம். அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும், பட் நல்லா இருந்தது. கமல் சாரோட பாட்டு இதுல எப்படி நல்லா இருந்ததுங்க. பிஜிஎம்ல தான் வருது, பேக்ரவுண்ட்ல அந்த வாய்ஸ் கேட்கும் போதே வந்து நல்லா சூதியா நல்லா இருந்தது. ஹீரோயின் மேம்க்கு ஸ்கோப் இருந்ததா? இல்ல, ரொம்ப கம்மியான ஸ்கோப் தான். ஸ்கிரீன் ஃபுல்லாவே இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அவங்க ஃபேஸ் பாக்குறதுக்கு அழகா இருக்கு. பட் ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான், ரொம்ப கம்மியான சீன்ஸ் தான் வராங்க. 2 hours 30 minutesல throughout அரவிந்த் சாமி அண்ட் அவங்களோட சீன்ஸ். ஆமா, இல்ல போரிங்காலாம் இல்ல, கொஞ்சம் ஸ்லோ பேஸ் மூவி. பட் நீங்க வந்து ஒரு ரொம்ப என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஃபீல் குட் மூவி சொல்லலாம். நைட்லயே மூவி எடுத்திருக்காங்களே, எப்படி மேம்? எனக்கும் அதுதான் தோணுச்சு. 96 அந்த இவர் அந்த லைட் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். லைக் அவரோட மூவில அதோட கான்செப்டாவே இருக்குதுன்னா நல்லா இருந்தது. சூப்பரா பண்ணியிருந்தாங்க, ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருந்தாங்க. சில சீன்ஸ் பார்க்கும்போது அரவிந்த் சாமி பண்றது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. சில சீன்ஸ் கார்த்தி தான் ஆக்குபை பண்ணிருக்காங்க. காமெடின்னு சொல்ல முடியாது, லைக் இது வந்து அதான் சொல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. நீங்க பார்க்கலாம், அந்த மாதிரி காமெடி ஃபன் மசாலா கிடையாது, பட் ஃபீல் குட் மூவி. படத்துல ராஜ்கிரண் அவருடைய அவங்க போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த காலை சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, அதுல அவங்க பண்ணியிருந்தாங்க. வந்து ஏண்டா ஏண்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு பார்க்கலாம், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி கிரிஞ்சாவே இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம், எவ்வளவு நேரம் பேச முடியும்? ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஏன் 3 மணி நேரம் பேசலாம் பாரு. 3 மணி நேரம் முடியல, பேசிக்கிட்டே இருக்காங்க. சத்தியமா உண்மையிலே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா ஓகே, கார்த்திகாண்டி பார்க்கலாம், கார்த்திக்கும் அந்த கோவிந்தஸ் மியூசிக்காண்டி படம் பார்க்கலாம், அவ்வளவுதான். இல்ல இல்ல இல்ல, ஐயோ அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி எதையுமே வராதீங்க. ஓகே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு பாசிட்டிவான நோட்ல சொல்லணும் அப்படின்னா, புதுசா பாட்டு இல்லாம ட்ரை பண்ணிருக்காங்க. கார்த்திக் சார் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த முறை வந்து அரவிந்த் சாமி சார் வந்துட்டு நிறைய பேசுறாரு. பட் ஆனா அவரு நேச்சுரலான ஒரு இந்த செக்கச்சந்தமான ஒரு ஆக்டிங் வருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல வந்திருக்கு. அவ்வளவு. ராஜ்கிரண் சார் வந்து தாமிரபரணி படத்துல அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா, அவர் வந்து தாத்தா ரோல் பிளே பண்ணிருக்காரு. நான் என்ன நினைச்சேன், சரி கார்த்தி வந்திருக்காரு, ராஜ்கிரண் சார் இருக்காரு, என் மாமன் ஒருத்த போன வந்திருக்காரு, எங்கடா அவன் அப்படின்னு கேட்பாரு நினைச்சேன். என்னடி அப்படின்ற மாதிரி ஜாலியா அவங்க ஆடிட்டு இருக்காரு. இந்த மாதிரிதான் விஷயங்கள் இருந்துச்சு. ரொம்ப பெருசாலாம் இல்ல, ஒரு அத்தான் ஒரு மச்சான், இந்த ரெண்டு பேருக்கு நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அன்பை பரிமாறிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு சொல்லலாமான்னு தெரியல, அதாவது குளிர்பானங்கள் வந்துட்டு பரிமாறிக்கிறாங்க. அப்பா கீழே சப்டைட்டில்ஸ்ல போட்டுருவீங்களா தம்பி, கீழே சப்டைட்டில்ஸ்ல போட்டுருவீங்க. குளிர்பானங்கள் நல்லா பண்ணுங்க மியூசிக். அதான் சொன்னேன், கோவிந்த் அவரோட அந்த மியூசிக். அப்புறம் அந்த பாலையா அந்த என்னடா இது, எனக்கு நடுங்குதுரா ஒரு மாதிரி. அந்த இலையெல்லாம் வந்து பிரிச்சு அந்த ஒரு லட்டு, அப்புறம் வந்து ஸ்வீட்டு, அப்புறம் வந்து சாம்பார், ரசம், மோர் இதெல்லாம் போட்டு சாப்பிடுறது, அந்த சீன்லாம் அழகா எடுத்திருக்காங்க. மோரர் வந்துட்டு ஒரு நம்ம ஊர், எங்க ஊர், அதாவது நான் வந்து ஒரு 90s கிட், எங்க ஊர் தேடி அந்த இடத்துல ஜல்லிக்கட்டு காமிக்கும் போது சூப்பரா ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு, அந்த மாதிரி ஒரு பரம்பரை ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கூட்டா இருந்துச்சு. கமலஹாசன் வாய்ஸ் அது ரொம்ப பாசிட்டிவ் நோட்டாங்க. அது கரெக்டா அது என்ன இடத்துல காமிக்கணுமோ அது கரெக்டா காமிச்சிருந்தாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. என்ன பொறுத்தளவு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் கார்த்தி பேசையும் அரவிந்த் சார் பேசையும் செகண்ட் ஹாஃப்ல பார்க்க முடியல, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மத்தபடி ஓகே. நைட்ல போயிருக்கல, எப்படி இருக்கு ப்ரோ? அதுதான் ப்ரோ என்னால நம்ப முடியல. ஒரு நாள் நைட்ல எப்படி ப்ரோ அவ்வளவு டிராவல் ஆகும்? அது எனக்கு கொஞ்சம் அன்பிலீவபிளா இருந்துச்சு. 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம் ப்ரோ. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவு சீக்கிரமா நீங்க முடிஞ்சு நினைப்பீங்க, பட் ஆனா அது அவ்வளவு பெருசா முடியல. ஓகே, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளவு. 96 கம்பேர் பண்ணும்போது இல்ல அவ்வளவுலாம் நீங்க எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, பார்க்கலாம். 3 hours போரிங்கா போதா என்ன ப்ரோ? 3 hours போரிங்கா போதா? 3 ஹவர்ஸ்ல போறீங்க, அதெல்லாம் அவ்வளவு பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டா லாக. இப்ப செகண்ட் டே தேர்ட் டே வந்து ட்ரிம் பண்ணுவாங்களா, ட்ரிம் பண்ண மாட்டாங்க? ட்ரிம் பண்ணா நல்லா இருக்கும். இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசுறது ஒரு half an hour பார்க்க முடியுமா? இல்ல நான் பேசுறது நீங்க ஒரு 10 நிமிஷம் பாப்பீங்களா? முடியாதுதான். அந்த மாதிரி. நன்றி. இல்ல அதான்
மெய்யழகன் ஒரு டீசென்டான படம், நல்ல ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. ஒரு 10க்கு 8 கொடுக்கலாம். தேங்க்யூ. சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு ரிட்டர்ன் போறப்பதான் சொந்த இடத்தையும் நான் விளையாண்ட இடத்தையும் நான் படிச்ச இடத்தையும் பாக்குறப்ப இந்த ஞாபகம் வருதுன்ற பாட்டெல்லாம் வந்து ஓடுற மாதிரி வந்து ரொம்ப குடும்ப பாங்க எடுத்திருக்காங்க. ஓகே, கண்டிப்பா நம்ம ஒரு வட்டம் நம்ம பார்த்தோம்னா இந்த படம் கண்டிப்பா கனெக்ஷன் ஆகும். ஏன்னா எங்க ஊரு நீடாமங்கலம் பக்கத்துல கொடலாச்சேரி தான் எங்க ஊரு. 1874 எங்க பாட்டி என்ன மாதிரி அந்த ஊர்ல வாழ்ந்துருக்காங்க. நாங்களும் அந்த வீடு வாசல் அந்த சொத்து சொகத்தெல்லாம் நிலப்பலத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இன்னைக்கு 10 100க்கு இன்னைக்கு மெட்ராஸ்ல கஷ்டப்படுறப்ப அது நமக்கு கனெக்ட் ஆகுது. இப்படி ஒவ்வொருத்தரும் மெட்ராஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கதை இருக்கும்னா இந்த கதை எல்லார் வீட்லயுமே இருந்திருக்கும். ஓகேவா? அந்த கதையை வந்து அவர் சிம்பிளா வந்து சர்க்குணன் வந்து தஞ்சாவூர் பெருமையை வந்து அதிகமா சொன்னவரு. அதுக்கு அடுத்து வந்து பெருமையா இவரும் பிரேம்குமார் சாரும் அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உணர்ச்சி 2-3 இடத்துல வந்து அழுக வச்சிடறாரு நம்ம அரவிந்த் சாமி சாரு. ஏன்னா தங்கச்சிக்கு வந்து பிரசன்ட் பொருள் கொடுக்குறப்ப அந்த கால் கொலுசு மாற்ற இடத்துல அழுவாரு. அதெல்லாம் வந்து உண்மையா எல்லார் வீட்லயுமே வந்து ஊரு விட்டு ஊரு போய் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு அதுவும் ஒரு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுக்காக வந்து கிஃப்ட் கொடுக்கணுமேன்னு வர்றப்ப பாக்குறப்பதான் அவரோட ஞாபகங்கள்லாம் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி இளையராஜா சார் பாட்டெல்லாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு 2 பேரும் வந்து அற்புதமா நடிச்சிருக்காங்க. கார்த்திக் சார் வந்து வாய்ஸ் கொடுக்கல. 2 பாட்டு வந்து அவர் வந்து இதுல பாடி இருக்காரு. ஏன்னா தஞ்சாவூர் வந்து பெருமைப்படுத்தினதுல நம்ம மகாநிதி படம் மிக சிறந்த படம். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு 2 பாட்டு நம்ம இந்த படத்துக்கு வந்து பாடி கொடுத்துருக்காரு. அருமையா இருக்கு. அவரோட வாய்ஸ் நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? வேற கமல் சார் வாய்ஸ் கொடுக்காரு. வாய்ஸா பாட்டு தான்ப்பா. 2 பாட்டு சூப்பரா இருக்கு. நல்லா வந்து கனெக்டிவா இருக்குது. ஓகேவா? இது காதல் காட்சி டிசிம்லாம் இல்லாம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல வந்து இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் எடுத்திருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மெட்ராஸுக்கு வந்து தவுதாயப்பட்டிருக்க மாட்டாங்க. இருக்க இடம் இல்லாம படுக்க பாய் இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொருளா வாங்கி அதுக்கப்புறம் வீட்டு வாடகை எல்லாரும் வீட்லயும் குறைஞ்சது ஒரு 10,000 20,000 இல்லைன்னா ஒரு வீட்டு வாடகை இருக்காது. அதெல்லாம் பாக்குறப்ப நம்ம சொந்த வீட்டை விட்டுட்டு இந்த மாதிரி சொத்துக்காக நம்ம அனுப்பிவிட்டாங்களேன்னு நினைக்கிறப்ப அதெல்லாம் இந்த வழி எல்லாம் வரும். அததான் வந்து குடும்பத்தோட எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எமோஷனலா எனக்கு அவ்வளவு கனெக்ட் ஆகல. இது ரொம்ப ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களும் கனெக்ட் ஆகும். பட் நல்லா நடிச்சிருக்காங்க. அரவிந்த் சாமி ரொம்ப நல்லா ரிலேட்டபிளா நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை கனெக்ட் ஆகாட்டியும் அந்த இமோஷன் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். மியூசிக் வந்து அதுல ரொம்ப மெர்ஜ் ஆகி போற மாதிரி தான் இருக்கு. செப்பரேட்டடா தெரியல. 96ஓட கம்பேர் பண்ணும்போது நல்லா ஈக்குவலா நிக்கிற மாதிரி தான் ஒரு மூவி. ஐயோ அது ரொம்ப நல்லா இருக்கு. லைக் ஐ அம் ஃப்ரம் கேரளா. எனக்கு அவ்வளவு ரிலேட் பண்ணிக்க முடியல அதை. பட் ஐ அம் வெரி ஷூர் ஊர்ல எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும். அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா நல்லா நடிச்சிருக்காங்க. சட்டிலா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் மாதிரியே ரொம்ப பொலைட்டா சட்டிலா நடிச்சிருக்காங்க. எனக்கு இருந்துச்சு. அரவிந்த் சாமி அந்த பஸ்ல டிராவல் பண்றது அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவ்வளவா தெரியாம அது நல்லா இருந்துச்சு. மியூசிக் அந்த கதையோட ரொம்ப மெர்ஜா இருந்துச்சு. ரொம்ப நல்லா லவ் போர்ஷன் அவ்வளவா இல்ல. மொத்தமா வந்து ரொம்ப ஃபேமிலி அந்த மாதிரியான இமோஷன்ஸ் தான். 9 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. ராஜ்கிரண் சார் வந்து தெரியல. அவங்களோட மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும்போது இதுல ரொம்ப கொஞ்சமா தான் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. எனக்கு படம் நல்லா இருந்தது. செட் ஆச்சு. 2.5 மணி நேரம் கார்த்திக் சாரும் அரவிந்த் சாமி இது மட்டுமே அதிகமா இருந்தது. போர் அடிக்கலீங்களா? போர்ஷன் இல்ல பெருசா ஒன்னும் போர் அடிக்கல. படத்தோட பிளஸ் என்ன எமோஷன். ஸ்ரீதிவ்யா மேம் ரொம்ப நாள் கழிச்சு இதுல வந்து நடிச்சிருக்காங்களே. எப்படி நல்லா பண்ணிருக்காங்க. கொடுத்த ரோல் அந்த கதைக்கு பஸ் ஹீரோயின் தேவையில்லை. ஆனா அது ஸ்டோரியா மூவ் ஆகும்போது அங்க ஒரு கேரக்டர் தேவைப்படுது. அதுல அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஜல்லிக்கட்டு எப்படி இருந்தது? ஜல்லிக்கட்டு அது ஒரு ஜல்லிக்கட்டுல துப்பாக்கி சூட்லாம் வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள பேசி எமோஷனலா முடிச்சிருவாங்க. ராஜ்கிரண் சார் அவருடைய ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓவராலா அரவிந்த் சாமி தான் பிடிச்சிட்டாரு. 10 ஓட